அனைவருக்கும் அன்பின் பணிவு. இன்று 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்படுகின்ற வேளை புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கும் என்று நினைக்கின்றோம். அதேவேளை இன்று நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அல்லது இன்னும் ஓரிரு தினங்களாக இருந்தால், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் இன்னும் ஓரிரு தினங்களாக இருந்தாலும் கூட அதுக்கான தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் வருகின்ற ஒரு சனிக்கிழமையில் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேர்தல் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் இப்போது நாட்டின் தேவைப்பாட்டின் அடிப்படையிலே பாராளுமன்ற பொது தேர்தலை நடத்த வேண்டிய கடப்பாடு ஏற்புள்ளது. ஆகவே அதன் பிரகாரம் நாடாளுமன்ற தேர்தல் தான் முதல் நடைபெறும். அந்த அடிப்படையிலே அதற்காக பல கட்சிகளில் பல வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அதில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒருவரை லஞ்சம், ஊழல், வீண்விரயம் என்பவற்றில் ஈடுபடாத ஒருவரை, பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை, பொதுமக்களுடைய பணத்தை சூறையாடாத ஒருவரை, பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காத ஒருவரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அதன் பிரதிபலனை எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு உங்களால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நடைபெறப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே புதிய முகங்கள் கிட்டத்தட்ட 2/3 பங்கு புதிதாக அந்த பாராளுமன்றம் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அதிலே உங்களுக்கு விருப்பமான கட்சியிலே விருப்பமான வேட்பாளரை, எந்த கட்சியாக இருந்தால் ஒரு உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை, மக்களுக்கு உண்மையாக பணியாற்றக்கூடிய ஒருவரை, அரசியலுக்கு வருகின்றவர் உழைக்க அதன் அரசியலை வைத்துக்கொண்டு சம்பாதிப்பதற்காக வராத ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றம் அனுப்பினால் இந்த நாடும் செழிப்படையும், உங்களது மாவட்டங்களும் பிரதேசங்களும் செழிப்படையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படும். ஆகவே அதற்காக இந்த நாட்டு மக்கள் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை, கிளீன் ஹேண்ட் என்று சொல்லப்படுபவர்களை தெரிவு செய்து ஊழலற்ற, லஞ்சமற்ற, முன்விரைமற்ற புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு வித்திடுமாறு வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.